Good morning, good afternoon, good evening. Greetings to you in the name of Christ, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம். எனக்கு அன்பான சகோதரரே சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். I am R.C. Joseph Sakayaraj, a preacher at the Church of Christ in Amali Nagar, Dindigul of Tamil Nadu in India. நான் R.C. Joseph Sakayaraj, இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். In this 41st week of Bible study under Rooted in His Word program, we will examine the Gentiles that lived in the land of Canaan when God renewed and confirmed the covenant in 2081 BC, which he had made already with Abraham. In the Genesis 15, 19 and 20 verses. இந்த 41வது வாரத்திற்கான அவருடைய வார்த்தையில் வேறுண்டுதல் என்ற தலைப்பிலான நமது வேதாகம படிப்பில் தேவன் ஆபிரகாமுடன் ஏற்கனவே செய்திருந்த உடன்படிக்கையை கிமு 2081 மீண்டும் புதுப்பித்து உறுதிப்படுத்திய போது கானான் நாட்டில் வாழ்ந்திருந்த புற இனத்து மக்களில் ஒரு 5 இனங்களை குறித்து இன்றைய நாளிலே ஆதியாகமம் 15, 19, 20 வசனங்களிலிருந்து நாம் ஆராய்வோம். God's covenant with Abraham. This is the final section of this chapter, Genesis 15. 7th, list of people living in Canaan when the covenant was made in 2081 BC. ஆபிரகாமோடு தேவனுடைய உடன்படிக்கை. இது ஆதியாகமம் 15ஆம் அத்தியாயத்தின் இறுதி உட்பிரிவாகும். 7வது உட்பிரிவு கிமு 2081 ஆண்டில் இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட போது கானான் நாட்டில் வாழ்ந்திருந்த மக்களின் விபரம் வரலாற்று குறிப்புகளை பற்றி ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 19, 20 வசனங்களில் உள்ள பெயர்களின்படி நாம் ஆராயப் போகின்றோம். In this lesson, we will examine in detail the 5 different types of Gentiles who lived in the land of Canaan according to these verses. இந்த வசனங்களின்படி கானா நாட்டில் வாழ்ந்திருந்த 10 விதமான புற இனத்து மக்களில் முதல் 5 இனங்களை பற்றி நாம் இந்த வகுப்பில் விரிவாக ஆராயப் போகின்றோம். First, let us read the verse. Canaanites, the Kenizzites, the Kadmonites, the Hittites, the Perizzites. முதலில் நம்ம வசனத்தில் உள்ள அந்த இனங்களின் பெயர்களை குறித்து வாசிப்போம். 19ஆம் வசனத்திலே கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும், 20ஆம் வசனத்திலே ஏத்தியரும் பெரிசியரும். இதை பற்றி மட்டும் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். மீதமுள்ள 5 இனங்களை குறித்து நாம் அடுத்த வாரத்தில் ஆராய்வோம். ஃபர்ஸ்ட், கேனைட்ஸ். முதலாவது கேனியர்கள் என்பவர்கள் யார் என்பதை குறித்து நாம் ஆராயப் போகின்றோம். Biblical significance. They are listed in Genesis 15:1 as a group that occupied the land within the boundaries of the covenant promised to Abraham. This led to the later Israelites acquiring the land of Canaan. ஒன்று, கேனியர். வேதாகம முக்கியத்துவம் என்னவென்று பார்க்கின்ற போது ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட உடன்படிக்கையின் எல்லைக்குள் நிலத்தை ஆக்கிரமித்திருந்த ஒரு குழுவாக ஆதியாகமம் 15:1 இவர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளனர். இது பிற்காலத்தில் இஸ்ரவேலர்கள் கானானை உரிமையாக்கிக் கொள்வதற்கு வழிவகுத்தது. The Canaanites mentioned in Genesis 15:19 were an ancient nomadic tribes of blacksmiths who lived in the rocky areas between the southern Palestine and the Sinai Peninsula. ஆதியாகமம் 15:19 குறிப்பிடப்பட்டுள்ள கேனியர்கள் தெற்கு பாலஸ்தீனத்திற்கும் சீனாய் தீபகற்பத்துக்கும் இடையிலான பாறை பகுதியில் வசித்த கொல்லர்களை கொண்ட ஒரு பண்டைய நாடோடி பழங்குடியினர் ஆவார்கள். Listed among the nations God promised Abraham, they were friendly to Israel and related to the Midianites. They eventually merged with the tribe of Judah. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்களித்த தேசங்களின் பட்டியலிடப்பட்ட இவர்கள் தேசங்களில் மக்கள் இனங்களில் பட்டியலிடப்பட்ட இவர்கள் இஸ்ரவேலுக்கு நட்பு நாடாகவும்
அதே சமயத்தில் மீதியானிகளுடன் தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். இறுதியில் இவர்கள் யூதா கோத்திரத்துடன் இணைந்து விட்டார்கள். கீ ஹிஸ்டாரிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேனட்ஸ். கேனியர்களின் முக்கிய வரலாற்று அம்சங்களை இப்பொழுது நாம் பார்க்கின்றோம். லொகேஷன். தே லிவ்ட் மெயின்லி இன் த நெகேவ் டெசர்ட் அண்ட் த ராக்கி ஏரியாஸ் நியர் த கல்ஃப் ஆஃப் அக்பா. இருப்பிடம் முக்கியமாக நெகேவ் பாலைவனத்திலும் அகாபா வளைகுடாவுக்கு அருகிலுள்ள பாறை பகுதிகளிலும் இவர்கள் வசித்து வந்தார்கள். ரிலேஷன்ஷிப் வித் இஸ்ரேல். இஸ்ரேலுடனான உறவு. They were considered allies of Israel. Moses' father-in-law Jethro was a Midianite priest, probably a Canaanite. His son was named Hobab. The following scriptures confirm this. இஸ்ரவேலுடனான உறவு. இவர்கள் இஸ்ரவேலின் கூட்டாளிகளாக கருதப்பட்டார்கள். மோசையின் மாமனாரான எத்ரோ ஒரு மீதியானிய ஆசாரியராகவும் அநேகமாக அவர் ஒரு கேனியராக இருந்திருப்பார். இவரது மகனின் பெயர் ஓபாபாகும். அவர் இதை குறித்து இந்த வசனங்கள் நிரூபிக்கின்றன. ஃபர்ஸ்ட், எக்ஸோடஸ் 2:18. When they came to Reuel, their father-in-law, he said, "How is that you have come so soon today?" அவர்கள் தங்கள் தகப்பனாகிய ரெகுவேலிடத்தில் வந்தபோது அவன், நீங்கள் இன்று இத்தனை சீக்கிரமாய் வந்தது என்ன என்று கேட்டான். நெக்ஸ்ட், நம்பர்ஸ் 10:21. Now Moses said to Hobab, the son of Reuel the Midianite, Moses' father-in-law, we are setting out for the place of which the Lord said, I will give it to you. Come with us and we will treat you well, for the Lord has promised good things to Israel. அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகேவேல் என்னும் மீதியானுடைய குமாரனான ஓபாவை நோக்கி, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம். நீயும் எங்களோட கூட வா, உனக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றான். என்னாகமம் 10:29. அடுத்து இன்னொரு வசனம் நியாயாதிபதிகள் 4:11 வருகிறது. நெக்ஸ்ட், another verse comes from Judges 4:11. Now Heber the Canaanite of the children of Hobab, the father-in-law, actually it should come as brother-in-law, father-in-law of Moses, had separated from the Canaanites and pitched his tent near the Terebinth of Zanim, which the beside Kadesh. கேனியனான ஏபேர் என்பவன் மோசையின் மாமனாகிய என்று சொல்லி வசனத்தில் இருக்கிறது. ஆனாலும் கூட இது மைத்துனனாக இருக்க வேண்டும். எப்படி நம்ம பார்ப்போம். கேனியனான ஏபேர் என்பவன் மோசையின் மாமனாகிய ஓபாபின் புத்திரராக இருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்ட இருக்கிற சானாயிம் என்னும் கர்வாரி மலங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். இந்த வசனத்திலே மாமன் என்பதற்கு ஹோட்டன் என்ற வார்த்தை தான் இருக்கிறது. ஹோட்டன் என்ற எபிரேய வார்த்தை மாமனார் என்பதை குறிக்கிறது. ஓபாப் என்பது ஹோபாப் may have been another name for Jethro. It may have been given to his son later. We know nothing more about this fact. ஓபாப் என்பது ஒருவேளை எத்ரோவின் மறுபெயராக இருந்திருக்கலாம். இது பின்னர் அவரது மகனுக்கும் பெயராக இடப்பட்டிருக்கலாம். இதற்கு மேல் இதை பற்றி நமக்கு ஒன்றும் தெரிவதில்லை என்பதே உண்மையாகும். Origin. The name Canaanite means blacksmith. This suggests that they were metal workers and were probably associated with the Midianites. தோற்றம். கேனியர் என்ற சொல்லுக்கு கொல்லர்கள் என்று அர்த்தமாகிறது. இது அவர்கள் உலோகவியலாளராக இருந்ததையும் பெரும்பாலும் மீதியானிகளுடன் தொடர்புடையவர்கள் என்பதையும் குறிக்கிறது. Notable members. Jael, who killed the Canaanite commander Sisera during the time of Judges, was the wife of Eber the Canaanite. குறிப்பிடத்தக்க உறுப்பினர்கள் யாருன்னு பார்க்கும்போது, நியாயாதிபதியின் காலத்தில் கானானிய தளபதி சிசராவை கொன்ற யாகேல் என்பவள் ஏபேர் என்ற கேனியனுடைய மனைவியாவாள். Fate. Many stayed in the south Negev, but some moved to north. They were eventually incorporated into the tribe of Judah. விதி.
பல தெற்கில் நெகேவ் பகுதியில் தங்கினார்கள். ஆனால் சிலர் வடக்கு நோக்கி சென்றார்கள். அவர்கள் இறுதியில் யூதா கோத்திரத்தில் இணைந்து கொண்டார்கள். செகண்ட் ஒன், கெனிசைட்ஸ். The Kenizzites mentioned in Genesis 15:19 were an ancient, mysterious, nomadic or semi-nomadic group who lived in Canaan, Arabia during the time of Abraham. ஆதியாகமம் 15:19 குறிப்பிடப்பட்டுள்ள கெனீசியர்கள் ஆபிரகாமின் காலத்தில் கானான் அரேபியாவில் வாழ்ந்த ஒரு பழமையான புதிர் மிகுந்த நாடோடி அல்லது பகுதி நாடோடி குழுவினர் ஆவார்கள். They inhabited the land promised Abraham descendants. இவர்கள் ஆபிரகாமின் சந்ததியினருக்கு வாக்களிக்கப்பட்ட நிலத்தில் வசித்தார்கள். They may have been distinct from the Canaanites. They may have been related to the Edomites through Kenas. Also, some of them, notably through Caleb, later joined the tribe of Judah. இவர்கள் கானானியரிலிருந்து வேறுபட்டவர்களாக இருக்கலாம். கேனாஸ் வழியாக ஏதோமியருடன் தொடர்புடையவர்கள் இருக்கலாம். மேலும் அவர்களில் சிலர் குறிப்பாக காலேப் வழியாக பிற்காலத்தில் யூதா கோத்திரத்தில் இணைந்தார்கள். கீ ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் அபவுட் கேனசைட்ஸ். கெனீசியர்களை பற்றிய முக்கிய வரலாற்று உண்மைகள். பிபிலிக்கல் கான்டெக்ஸ்ட். They are listed in Genesis 15:19 as one of the 10 tribes that inhabited the land promised to Abraham. வேதாகம சூழல். ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட நாட்டில் வாழ்ந்திருந்த 10 மக்கள் இனங்களில் ஒன்றாக ஆதியாகமம் 15:19 இவர்கள் அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். ஐடென்டிட்டி அண்ட் ஆரிஜின். Some believe that they were of the Edomite tribes and may have been descendants of Esau's grandson Kenas. அடையாளமும் தோற்றமும். சிலர் இவர்கள் ஏதோமிய கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் ஏசாவின் பேரனான கேனாசின் வழித்தோன்றர்களாக இருக்கலாம் என்றும் கருதுகிறார்கள். இந்த வசனம் எங்கே இருக்கிறது? ஆதியாகமம் 36:10-11 இருக்கிறது. Where this verse found? Genesis 36:10-11. Let us read that verses. These were the names of Esau's sons. Eliphaz, the son of Ada, the wife of Isai, and Reuel, the son of Basmath, the wife of Isa. And the son of Eliphaz were தெமாம், ஓமார், ஜெப்போ, காத்தாம் அண்ட் கேனாஸ். ஏசாவின் குமாரருடைய நாமங்கள் ஆவன. ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய குமாரனுக்கு எலிபாஸ் என்று பெயர். ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்துடைய குமாரனுக்கு ரெகுவேல் என்று பெயர். எலிபாஸின் குமாரர் தேமான், ஓமார், செப்போ, கத்தாம், கேனாஸ் என்பவர்கள். மற்றவர்கள் others identify them as an alien nomadic group that lived in southern region of Canaan near Edom or Arabian Peninsula. மற்றவர்கள் இவர்கள் கானானின் தெற்கு பகுதியில் ஏதோம் அல்லது அரேபிய தீபகற்பம் அருகே வசித்த ஒரு ஆரம்ப கால நாடோடி குழு என்று அடையாளம் காணுகிறார்கள். Relationship with Caleb. The most important connection is that Caleb, one of the 2 faithful spies in the book of Numbers, is identified as Kenizite, the son of Jephunneh the Kenizzites, in Number 32:12 and Joshua 14:6. காலேபுடனான தொடர்பு. மிக முக்கியமான தொடர்பு என்னவென்றால், என்னாகமம் புத்தகத்தில் உள்ள 2 உண்மையுள்ள வேவுகாரர்கள் ஒருவரான காலேப், என்னாகமம் 32:11 மற்றும் யோசுவா 14:6 ஆகிய வசனங்களில் கெனீசியனான எப்புனேயின் மகன் என்று அடையாளம் காணப்படுகிறார். Let us read those verses. அந்த வசனங்களை வாசிப்போம். First, Number 32:12. Except Caleb the son of Jephunneh the Kenizzites, the Joshua the son of Nun, for they have wholly followed the Lord. முதலாவது என்னாகமம் 32:11 இவ்வாறு சொல்லப்படுகிறது. உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர என்று சொல்லப்படுகிறது. கேனேசியனான எப்புனேயின் குமாரன் என்று சொல்லப்படுகிறது. Then Joshua 14:6. Then the children of Judah came to Joshua in Gilgal, and Caleb the son of Jephunneh the Kenizzites said to him, You know the word which the Lord said to Moses, the man of God, concerning you and me in Kadesh Barnea.
அடுத்ததாக யோசுவா 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஒரு குறிப்பு காணப்படுகிறது. அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவிடத்தில் வந்தார்கள். கேனேசியனாகிய எப்புனையின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னேயாவில் கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயுடைய சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர் என்று சொல்கிறார். இங்கே கேனேசியனாகிய எப்புன்னே என்ற குறிப்பு காணப்படுகிறது. These suggest that some Kenizzites were associated with the tribe of Judah. இது சில கெனீசியர்கள் யூதா கோத்திரத்துடன் இணைந்தார்கள் அல்லது அவர்களுடன் தொடர்பு கொண்டார்கள் என்பதை குறிக்கிறது. Disappearance as a separate group. They are not included in the list of nations conquered by Joshua in 3:10. ஒரு தனி குழுவாக இல்லாமல் மறைந்து போகுதல். இந்த கெனீசியர்கள் என்பவர்கள் யோசுவாவினால் கைப்பற்றப்பட்ட தேசங்களின் பட்டியலில் இடம்பெறவில்லை. யோசுவா 3:10 பார்க்கிறோம். Let us read that verse, Joshua 3:10. And Joshua said, by this you shall know that the living God is among you, and that he will without fail drive out from before you the Canaanites and the Hittites and the Hivites and the Perizzites and the Girgashites and the Amorites and the Jebusites. யோசுவா 3:10 போட்டிருக்க பட்டியலில் இந்த கெனிசியர்ஸ் என்பவர்கள் இல்லை, கெனிசியர்கள். இதை வாசிப்போம், வசனத்தை வாசிப்போம். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக என்று சொல்லப்படுகிறது. இந்த லிஸ்ட்டில் பாருங்கள், அந்த கெனீசியர்கள் என்பவர்கள் இல்லை. This suggests that they were associated with other groups or were integrated into Israel before the context. இது அவர்கள் மற்ற குழுக்களுடன் இணைக்கப்பட்டார்கள் அல்லது வெற்றிக்கு முன்பே இஸ்ரேலுடன் ஒருங்கிணைக்கப்பட்டார்கள் என்பதை காட்டுகிறது. ஆர்கியாலஜிக்கல் கனெக்ஷன், தொல்பொருள் ஆய்வு தொடர்பு. The root word QNZ, kins, is sometimes found in late Bronze Iron Age, roughly related to that period, Highland pottery assemblages. This matches the Hebrew spelling of Kenizzians, confirming their presence in the area. தொல்பொருள் ஆய்வு தொடர்பு, பிற்கால வெண்கல இரும்பு காலத்தைச் சேர்ந்த ஏறக்குறைய இவர்களுடைய காலகட்டத்துடன் தொடர்புடைய உயர்நிலை பகுதி மட்பாண்ட தொகுப்புகளில் சில வேளைகளில் QNZ, கின்ஸ் என்ற வேர் சொல் காணப்படுகிறது. இது கெனேசியன் என்ற எபிரேய எழுத்து கூட்டலுடன் பொருந்தி அப்பகுதியில் அவர்களின் இருப்பை உறுதிப்படுத்துகிறது. The Kenizzites were one of the small ancient tribes of the covenant period. A portion of them may have been incorporated into Israel over time. கெனீசியர்கள் உடன்படிக்கையின் காலத்தில் இருந்த சிறிய பழங்கால கோத்திரங்களில் ஒன்றாக இருந்தார்கள். அவர்களில் ஒரு பகுதியினர் காலப்போக்கில் இஸ்ரவேலுடன் இணைக்கப்பட்டிருக்கலாம். தேர்டு, த கட்மோனைட்ஸ். மூன்றாவதாக கத்மோனியர் என்ற மக்கள் இனத்தை பற்றி பார்க்க போகின்றோம். கத்மோனைட்ஸ், ஹீப்ரு கட்மோனி, மீனிங் ஈஸ்டர்னர்ஸ் ஆர் ஆன்சியன்ட் ஒன், வேர் த எனிக்மேட்டிக் ஆன்சியன்ட் அண்ட் லைக்லி செமி-நொமடிக் பீப்புள். கத்மோனியர்கள், இவர்கள் எபிரேயத்தில் கத்மோனி, அதாவது கிழக்குத்தியர்கள் அல்லது பழங்காலத்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் ஒரு புதிரான பழங்காலத்திய மற்றும் அநேகமாக பகுதி அளவு நாடோடி மக்களாக இருந்தார்கள். They were mentioned only once in the Bible, in this verse only, Genesis 15:19. They were listed among the nations inhabiting the land promised to Abraham, specifically representing the eastern boundary of this territory towards the Euphrates. இவர்கள் வேதாகமம் முழுவதிலும் இந்த ஒரே ஒரு வசனத்தில் மாத்திரமே, ஆதியாகமம் 15:19 வசனத்தில் மாத்திரமே குறிப்பிடப்பட்டுள்ளார்கள். ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் வசித்த மக்களினங்களில் ஒன்றாக இவர்கள் அட்டவணைப்படுத்தப்பட்டார்கள். குறிப்பாக ஐப்ராத்து நதியை நோக்கிய நிலப்பரப்பில் கிழக்கு எல்லையை இவர்கள் குறிப்பிட்டார்கள். இதுதான் அவர்கள் நாடாக இருந்தது. லொக்கேஷன் அண்ட் ஐடென்டிட்டி. They are widely believed to be
Kudam or children of the East, a collective term for tribes living in the east of Palestine, between Palestine and Euphrates. Some tradition equate them with the Nabatean ancestors or ancient eastern tribes. இருப்பிடம் மற்றும் அடையாளம். இவர்கள் பினேகிடம் அல்லது கிழக்கின் பிள்ளைகள் என்று பரவலாக நம்பப்பட்டார்கள். இது பலஸ்தீனத்திற்கும் யூப்ரட்டிஸ் நதிக்கும் இடையில் பலஸ்தீனத்துக்கு கிழக்கே வாழ்ந்த பழங்குடியினரை குறிக்கும் ஒரு கூட்டு பெயராகும். சில மரபுகள் இவர்களை நபாட்டிய மூதாதையர்கள் அல்லது பழங்கால கிழக்கத்திய பழங்குடியினருடன் ஒப்பிடுகின்றனர். Significance in Genesis 15. They represent part of the 10 nations whose land was promised to Abraham's descendants, indicating a broader geographical scope than the standard 7 nations conquered later. ஆதியாகமம் 15 இந்த இனத்தின் முக்கியத்துவம் என்னவென்று பார்க்கின்ற போது, ஆபிரகாமின் சந்ததியினருக்கு வாக்களிக்கப்பட்ட நாட்டில் குடியிருந்த 10 மக்கள் இனங்களில் ஒன்றாக இவர்கள் இருந்தார்கள். இது பின்னர் கைப்பற்றப்பட்ட வழக்கமான 7 மக்கள் இனங்களின் நிலப்பகுதியை விட பரந்த புவியியல் எல்லையை குறித்தது. History and culture. As they are only listed in this passage, no detailed narrative history of the Kadmonites exists in the Bible. This suggests that they were an early, perhaps smaller groups whose lands were eventually absorbed into Israel territory, blended with the other nation by the time of Moses. வரலாறும் பண்பாடும். கத்மோனியர்கள் இந்த வசனத்தில் மாத்திரமே குறிப்பிடப்பட்டுள்ளதால் இவர்களை பற்றிய விரிவான வரலாறு வேதாகமத்தில் காணப்படுவது கிடைக்காது. இது அவர்கள் ஆரம்ப கால ஒருவேளை சிறிய குழுவாக இருந்திருக்கலாம் என்றும், மோசேயின் காலத்திற்குள்ளாகவே அவர்கள் நிலங்கள் இறுதியில் இஸ்ரேல் பிரதேசத்துடன் இணைக்கப்பட்டன அல்லது மற்ற தேசங்களுடன் கலந்துவிட்டன என்றும் நாம் நம்புவதற்கு ஏதுவாகிறது. Their inclusion in this verse about the covenant refers to God's promise that included a vast territory stretching from the river Egypt to the Euphrates. உடன்படிக்கை பற்றிய இந்த வசனத்தில் அவர்கள் சேர்க்கப்பட்டிருப்பது எகிப்தின் நதியிலிருந்து யூப்ரட்டிஸ் நதி வரை விரிந்து பரந்த ஒரு நிலப்பரப்பை உள்ளடக்கிய தேவனுடைய வாக்குறுதியை குறிக்கிறது. Next comes the fourth tribe that occupied the Israel, Hittites. The Hittites mentioned in Genesis 15:20 are part of the list of nations that inhabited the land promised to Abraham. ஏத்தியர்கள், நான்காவதாக ஏத்தியர்கள். ஆதியாகமம் 15 அதிகாரம் 20 வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த ஏத்தியர்கள் ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் வசித்த மக்கள் இனங்களின் பட்டியலில் ஒரு பகுதியாக இருப்பவர்கள் ஆவார்கள். இவர்கள் they are generally considered by historians and biblical scholars to be quite distinct from the powerful Bronze Age Hittite empire centered in the present-day Turkey and dominating the secular archaeological record. இவர்கள் இன்றைய துருக்கியை மையமாக கொண்டதும் மதச்சார்பற்ற தொல்பொருள் பதிவுகளில் ஆதிக்கம் செலுத்துவதுமான சக்தி வாய்ந்த வெண்கல கால ஏத்திய பேரரசில் இருந்து முற்றிலும் வேறுபட்டவர்கள் என்று வரலாற்று ஆசிரியர்களும் வேதாமாசிரியர்களும் பொதுவாக கருதப்படுகிறார்கள். To understand their history, we must first note the differences between these two distinct groups who uses the same name Hittites. இவர்களின் வரலாற்றை புரிந்து கொள்ள ஹிட்டைட்ஸ், ஏத்தியர்கள் என்று பெயர் பயன்படுத்தப்பட்ட இந்த 2 வெவ்வேறு குழுக்களிடையே உள்ள வேறுபாடுகளை நாம் முதலில் கவனிக்க வேண்டும். The biblical sons of Heth. First, the biblical sons of Heth, a local Canaanite group. The Hittites mentioned in the book of Genesis, such as the sons of Heth of Genesis 15 and Genesis 23, are presented as an indigenous Canaanite tribes. முதலாவது வேதாகமத்தில் கூறப்படும் ஏத்தின் புத்திரர். அவர்கள் உள்ளூர் கானானிய குழுவாக இருந்தார்கள். ஆதியாகமம் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏத்தியர்கள் ஆதியாகமம் 15 உள்ளவர்கள் மற்றும் ஆதியாகமம் 23 உள்ள ஏத்தின் புத்திரர் போன்றவர்கள்.
ஒரு பூர்வீக கானானிய பழங்குடியினராக முன்வைக்கப்படுகிறார்கள். ஐடென்டிஃபிகேஷன். அக்கார்டிங் டு த லிஸ்ட் ஆஃப் நேஷன்ஸ் இன் ஜெனசிஸ் 10:15, ஏத் வாஸ் த சன் ஆஃப் கேனன். அடையாளம். ஆதியாகமம் 10:15 உள்ள தேசங்களின் அட்டவணைப்படி ஏத் என்பவர் கானானின் மகன் ஆவார். அந்த வசனத்தை வாசிப்போம். லெட் us read the verse. Canaan begot Sidon his firstborn and Heth. This makes these people the son of Heth. They are described as the local inhabitants of the hill country of Canaan, later mentioned in Number 13:29 and Joshua 11:3. ஆதியாகமம் 10:15 உள்ள தேசங்களின் அட்டவணைப்படி ஏத் என்பவர் கானானின் மகனாவார். 10:15 என்ன சொல்லுது? ஆதியாகமம் 10:15 கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும் பெற்றான். இது இந்த மக்களை ஏத்தின் புத்திரர் ஆக்குகிறது. இவர்கள் கானானின் மலைப்பகுதியில் வசிக்கும் உள்ளூர் வாசிகளாக சித்தரிக்கப்பட்டார்கள். பின்னர் என்னாகமம் 13:29 மற்றும் யோசுவா 11:3 குறிப்பிடப்பட்டுள்ளபடியாக அவர்கள் என்னவாகிறார்கள் என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். Let us read the verse. Numbers 13:29 first. The Amalekites dwell in the land of the south. The Hittites, the Jebusite and the Amorite dwell in the hill country, and the Canaanites dwell by the sea and by the Jordan. முதலாவது நாம் என்னாகும் 13:29 வாசிப்போம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். Next comes the Joshua 11:3. He sent the man to Canaanites, to the east and west, to the Amorites, Hittites, Perizzite and Jebusite in the mountains, and to the Hivites and Mizpah under Mount Hermon. அடுத்து யோசுவா 11:3 அந்த ஏத்தியர் என்ற பேர் வருவது பாருங்கள். கிழக்கையும் மேற்கையும் இருக்கிற கானானி இடத்திற்கும், மலைகளில் இருக்கிற எமோரியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியர் இடத்திற்கும், எர்மோன் மலையின் அடியில் இருக்கிற மிஸ்பா சீமியில் இருக்கிற ஏவியர் இடத்துக்கும் ஆள் அனுப்பினான். Historical evidence. There is no archaeological evidence for the distinct ethnic group called the Hittites in Canaan during the Middle Bronze Age, age of the patriarchs. This is associated with the Hittite Empire of Anatolia. வரலாற்று சான்றுகள். மத்திய வெண்கல காலத்தில், அதாவது பிதாக்களின் யுகத்தில், கானானில் ஏத்தியர்கள் என்று அழைக்கப்பட்ட தனித்துவமான இனக்குழு இருந்ததற்கான தொல்பொருள் சான்றுகள் எதுவுமே இப்பொழுது இல்லை. இது அனட்டோலிய ஏத்திய பேரரசுடன் தொடர்புடையது. Next comes the academic perspective. The biblical writers use the term Hittites as a name for one of the various indigenous group of Canaan. It has been suggested that they may have been a local tribe or a Hurrian people. However, their exact history is not known from the exact biblical record. கல்விசார் கண்ணோட்டம். வேதாகம ஆசிரியர்கள் ஹிட்டைட் என்ற சொல்லை கானானின் பல்வேறு பூர்வீக குழுக்களில் ஒன்றை குறிக்கும் பெயராக பயன்படுத்தினார்கள். அவர்கள் ஒரு உள்ளூர் குலமாகவோ அல்லது ஹூரியன் மக்களாகவோ இருந்திருக்கலாம் என்று முன்மொழியப்படுகிறது. ஆனால் அவர்களின் சரியான வரலாறு வேதாகமத்திற்கு வெளியே உள்ள பதிவுகளிலிருந்து தெரிய வருவது கிடையாது. Next comes the Hittite Empire. Hittite, according to the Bible, is different from the Hittite Empire. This is called Anatolian power. When you read about the Hittites in the secular history books or watch documentary films, they are referring to the Indo-European people from the land of Hatti, not Haiti. Hatti, centered around Hattusa, which is now Bogasakel in Turkey. ஏத்திய பேரரசு, இது அனட்டோலிய சக்தி. முதலாவது நம்ம பார்த்தோம், விவிலியத்தின் படியாக, வேதாகமத்தின் படியாக உள்ள ஏத்தியர்களை பற்றி பார்த்தோம். இந்த ஏத்திய பேரரசு என்பது அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. ஒருவேளை நாம் மதச்சார்பில்லாத வரலாற்று புத்தகங்களில் ஏத்தியர்களை பற்றி படிக்கும்போது அல்லது ஆவண திரைப்படங்களை பார்க்கும்போது அவர்கள் ஹட்டி நாட்டைச் சேர்ந்த இந்தோ ஐரோப்பிய மக்களை குறிப்பிடுகிறார்கள் என்பது நமக்கு தெரிய வருகிறது. இந்த ஹட்டி ஹட்டுசாவை மையமாக கொண்டது. இது இன்றைய துருக்கியில் உள்ள பகாஸ்க்லே என்ற இடமாகும். ஹிஸ்ட்ரி. They were a major power from 1700 to
1200 BC. They completed with the Egyptian New Kingdom, which culminated in the Battle of Kadesh. வரலாறு இவர்கள் ஏறக்குறைய கிமு 1700 முதல் கிமு 1200 வரை ஒரு பெரிய வல்லரசாக இருந்தார்கள். எகிப்திய புதிய ராஜ்யத்துடன் போட்டி போட்டார்கள். இது காதேஷ் போரில் உச்சகட்டத்தை அடைந்தது. ரீடிஸ்கவரி in the late 19th and early 20th centuries, archaeologists discovered documents from this empire. மறு கண்டுபிடிப்பு 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த பேரரசின் ஆவணங்களை கண்டுபிடித்தார்கள். Since the Bible had long used the name Hittite, 19th century scholars adopted this name from the newly discovered Anatolian civilization. வேதாகமம் நீண்ட காலமாக ஏத்தியர் என்ற பெயரை பயன்படுத்தியதால் 19ஆம் நூற்றாண்டு அறிஞர்கள் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட அனட்டோலிய நாகரிகத்துக்கு இந்த பெயரை ஏற்றுக்கொண்டார்கள். Biblical connection. Although the Hittites were a major influence in the Near East, their political center was hundreds of miles north of Canaan. They were geographically and culturally distant from the Hittites and encountered by Abraham in Genesis. Although they had small kingdoms, often called New Hittite kingdoms, in Syria that were associated with later Israel kings such as David and Solomon. வேதாகமத்துடனான தொடர்பு. இந்த ஏத்தியர்கள் அண்மை கிழக்கில் பெரிய செல்வாக்கு பெற்றிருந்தாலும் அவர்கள் அரசியல் மையப்பகுதி கானானுக்கு வடக்கே நூற்றுக்கணக்கான மைல் தொலைவில் இருந்தது. சீரியாவில் பிற்கால இஸ்ரேல் அரசர்களுடன், அதாவது தாவீது, சாலமோன் போன்றவருடன் தொடர்பு கொண்டிருந்த சிற்றரசுகளை பெரும்பாலும் நவகித்திய ராஜ்யங்கள் என்று அழைக்கப்படுவற்றை அவர்கள் கொண்டிருந்த போதிலும் ஆதியாகமத்தில் ஆபிரகாம் சந்தித்த ஏத்தியர்களிடமிருந்து அவர்களை புவியியல் ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் வெகு தொலைவில் வைக்கப்பட்டார்கள். They were geographically culturally distant from the Hittites encountered by Abraham in Genesis. Although they had small kingdoms, often called New Hittite kingdoms, in Syria that were associated with later Israel kings such as David and Solomon. Next we come to the fifth nation, Perizzites. These Perizzites are mentioned in Genesis 15:20 as one of the people groups who inhabited the land of Canaan that would eventually given to Abraham's descendants. அடுத்ததாக நாம் ஐந்தாவது மக்கள் குழுவாகிய பெரிசியர்களை பற்றி படிக்கப் போகின்றோம். ஆபிரகாமின் சந்ததியாருக்கு இறுதியில் கொடுக்கப்பட இருந்த கானான் தேசத்தில் வசித்த மக்கள் குழுக்களில் ஒன்றாக ஆதியாகமம் 15:20 பெரிசியர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளார்கள். Apart from this biblical reference, there is no clear historical or archaeological evidence that they were distinct, identifiable ethnic group or nation. இந்த விவிலிய குறிப்பை தவிர அவர்கள் ஒரு தனித்துவமான அடையாளம் காணக்கூடிய ஒரு இனக்குழுவாகவோ அல்லது தேசமாகவோ இருந்ததற்கான தெளிவான வரலாற்று அல்லது தொல்பொருள் சான்றுகள் எதுவுமே இல்லை. For this reason, historical and biblical scholars generally approach them in the following ways. இதன் காரணமாக வரலாற்று மற்றும் விவிலிய அறிஞர்கள் பொதுவாக அவர்களை பின்வரும் வழிகளில் அணுகுகிறார்கள். ஃபர்ஸ்ட், எட்டமாலஜிக்கல் எக்ஸ்பிளேஷன் வில்லேஜர்ஸ். முதலாவது சொற்பிறப்பியல் விளக்கம். இது கிராமவாசிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். The widely accepted theory among scholars is the name Perizzite is not the name of specific ethnic group but a descriptive term. பெரிசியர் என்ற பெயர் ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவின் பெயர் அல்ல, மாறாக அது ஒரு விளக்கச் சொல் என்பதே அறிஞர்களால் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோட்பாடாக உள்ளது. Its Hebrew root is related to the word Perez, which means open country or unwalled village. அதன் எபிரேய மூலச்சொல் பேரேஸ் என்பதோடு தொடர்புடையது. அதன் பொருள் என்னவென்று பார்க்கும்போது திறந்த வெளி பகுதி அல்லது சுவரற்ற கிராமம் என்பதாக உள்ளது. ஓப்பன் ஏர் dwellers. According to this view, the Perizzites were a rural and non-urbanized people that lived in the unwalled agricultural villages throughout the Canaanite region. திறந்த வெளியில் வசிப்பவர்கள். இந்த கண்ணோட்டத்தின்படி பெரிசியர்கள் என்பவர்கள் கானான் பிராந்தியம் முழுவதும் சுவர் இல்லாத விவசாய கிராமங்களில் வாழ்ந்த கிராமப்புறத்தில் இருந்த
நகர்மயமாக்கப்படாத மக்களை குறிப்பதாக இருக்கிறது. இட் வாஸ் நாட் அன் எத்னிசிட்டி பட் a social class. If this is true, the Parisians would be a socio-economic designation referring to the farmers or villages rather than the distinct ethnic group or tribe. இது ஒரு இனம் அல்ல, ஆனால் சமூக வர்க்கமாக இருந்தது. இது உண்மையானால் பெரிசியர்கள் என்பது ஒரு தனி இனம் அல்லது குலமாக இல்லாமல் விவசாயிகள் அல்லது கிராமவாசிகள் என்று குறிப்பிடுவது போன்ற ஒரு சமூக பொருளாதார பெயராக இருக்கும். This is why they often listed with other specific groups such as Hittites and Amorites, but they have no clear ancestral lineage or independent political history. இதனால்தான் அவர்கள் பெரும்பாலும் மற்ற குறிப்பிட்ட குழுக்களுடன், அதாவது ஹிட்டைட்ஸ், அமோரியட் என்பவர்களுடன் போல பட்டியலிடப்படுகிறார். அவர்களோடு கூட இவர்களும் பட்டியலிடப்படுகிறார்கள். ஆனால் இந்த பெரிசியர்களுக்கு தெளிவான மூதாதையர் பரம்பரையோ அல்லது சுதந்திரமான அரசியல் வரலாறோ கிடையாது. லேக் ஆஃப் எக்ஸ்ட்ரா biblical evidence. Unlike the Hittites, the Amorites who appear frequently in contemporary Egyptian, Mesopotamian and other ancient Near Eastern Texas, the Perizzites are not found in any known non-biblical historical record. ரெண்டாவது, வேதாகமத்துக்கு அப்பாற்பட்ட சான்றுகள் பற்றாக்குறையாக உள்ளது. சமகால எகிப்திய, மெசபடோமிய மற்றும் பிற பண்டைய அண்மை கிழக்கு நூல்களில் அடிக்கடி தோன்றும் ஏத்தியர்கள், அமோரியர்கள் அல்லது கானானியர்களைப் போல் இல்லாமல் பெரிசியர்கள் என்று அறியப்பட்ட வேதாகமம் அல்லாத எந்த ஒரு வரலாற்று பதிவுகளிலும் இவர்களை பற்றிய குறிப்பு காணப்படுவது கிடையாது. Archaeologists have not found a cultural base, poetry style or language of the Perizzites. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பெரிசியர்களின் கலாச்சார தளம், மட்பாண்ட பாணி அல்லது மொழியை கண்டுபிடிக்கவில்லை. The origin within the biblical framework is unknown, as they are not included in the table of nations in Genesis 10 that listed various group of ancient world by lineage. பண்டைய உலகின் பல்வேறு குழுக்களை வம்சாவளியாக பட்டியலிடும் ஆதியாகமம் 10ஆம் அத்தியாயத்தில் காணப்படும் தேசங்களின் அட்டவணையில் இவர்கள் இல்லாததால் வேதாகம கட்டமைப்பிற்குள் இவர்களின் தோற்றம் அறியப்படாமல் உள்ளது. Biblical role and context. In the Bible, the Perizzites function primarily as one of the groups that inhabited in promised land before the arrival of Israelites. வேதாகம பங்கு மற்றும் சூழல். வேதாகமத்தில் இஸ்ரவேலர்கள் வருவதற்கு முன்பு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டில் வாழ்ந்த குழுக்களில் ஒன்றாக பெரிசியர்கள் முதன்மையாக அறியப்படுகிறார்கள். லொகேஷன். They are traditionally associated with the central highlands of Canaan, including the present-day West Bank region of Judah and Ephraim. இவர்கள் இருந்த பகுதி எதுவென்று பார்க்கின்ற போது இவர்கள் பாரம்பரியமாக கானானின் மத்திய மலைப்பகுதியுடன் யூதா மற்றும் எப்ராயிம் போன்ற பகுதிகள் இன்றைய மேற்கு கரை பகுதிகளை சுற்றியும் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். தியாலஜிக்கல் ஃபங்க்ஷன். In the historiography of the Old Testament, the Perizzites are often listed among the 7 nations. இறையியல் செயல்பாடு. பழைய ஏற்பாட்டின் வரலாற்று போக்கில் பெரிசியர்கள் பெரும்பாலும் 7 தேசங்களின் பட்டியலில் இருக்கின்றார்கள். They represent the group of that God commands Israel to expel. இவர்கள் இஸ்ரவேல் மக்கள் வெளியேற்ற வேண்டும் என்று தேவனால் கட்டளையிடப்பட்ட குழுக்களை குறிக்கிறார்கள். Their presence in the Bible serves to emphasize the purpose of the land of Canaan being given to the Israelites and the challenges of its eventual conquest. வேதாகமத்தில் அவர்களின் இருப்பு கானான் நாடு இஸ்ரவேலருக்கு வழங்கப்படுவதன் நோக்கத்தையும் இறுதியில் கைப்பற்றப்பட்டதன் சவால்களையும் வலியுறுத்த உதவுகிறது. Note in later history. Although they appear in early accounts of the conquest under Abraham and Joshua, they are not mentioned until the time of Ezra and Nehemiah. பிற்கால வரலாற்றில் குறிப்பு. ஆபிரகாம் மற்றும் யோசுவாவின் கீழ் நடந்த வெற்றி பற்றிய ஆரம்பகால குறிப்புகளில் இவர்கள் காணப்பட்டாலும் எஸ்ரா மற்றும் நெகேமியாவின் காலம் வரை அவர்கள் குறிப்பிடப்படவில்லை. பிற்கால குறிப்புகள். It is generally accepted that the later references are literary echoes of earlier warnings in Torah rather than indication of
distinct Perisite ethnic group had existed for centuries. பிற்கால குறிப்புகள் ஒரு தனித்துவமான பெரிசிய இனம் பல நூற்றாண்டுகளாக நிலைத்திருந்தது என்பதற்கான அறிகுறியாக இல்லாமல் தோராவின் முந்தைய எச்சரிக்கைகளின் இலக்கிய எதிரொலியாகவே இருக்கக்கூடும் என்ற கருத்து பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. Summary. The term Perisite is often used as a functional noun to describe a sedentary people in the rural areas of ancient Canaan. சுருக்கம், பெரிசியர் என்ற சொல் பண்டைய கானானின் கிராமப்புறத்தில் ஒரு இடத்தில் தங்கி வாழும் மக்களை விவரிக்கும் ஒரு செயல்பாட்டு பெயராகவே பெரும்பாலும் விளங்குகிறது. Although Bible considers them as a distinct people, modern historiography generally does not consider the Perisites to be a clearly defined ethnic or geopolitical entity. வேதாகமம் இவர்களை ஒரு தனித்துவமான மக்களினமாக கருதி குறிப்பிட்டாலும் நவீன வரலாற்று ஆய்வானது பொதுவாக பெரிசியர் என்பதை ஒரு தெளிவாக வரையறுக்கப்பட்ட ஒரு இனமாகவோ அல்லது புவிசால் அரசியலமைப்பாகவோ கருதுவது கிடையாது. Rather, it is seen as the name for a social population group that was the rural unfortified inhabitants of the region. மாறாக அப்பகுதியின் கிராமப்புற அரண்களற்ற குடிமக்களான ஒரு சமூக மக்கள் தொகை குழுவாகவே இதை பொதுவான வரலாறு பார்க்கிறது, உலக வரலாறு பார்க்கிறது. With this, we conclude this week Bible study on the topic of rooted in his words. அவருடைய வசனத்தில் வேரூன்றுதல் என்ற தலைப்பிலான இந்த வாரத்திற்கான வேதாகம படிப்பை இத்துடன் நாம் முடித்துக்கொள்வோம். We have seen only 5 tribes of the Genesis 15, 19 and 20. The rest of the 5 we will see in the next week by the same time, by the same day. இந்த வாரம் இந்த ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தின் நிறைவு பகுதியில் காணப்பட்டுள்ள 10 மக்கள் இனங்களில் முதல் 5 மக்கள் இனங்களை பற்றி நாம் பார்த்துருக்கிறோம். அடுத்த 5 மக்கள் இனங்களை பற்றி நாம் அடுத்த வாரத்தில் இதே நாளில் இதே நேரத்தில் ஆராய்வோம். இது லார்ட்ஸ் வில். My heartfelt thanks to our dear brother Thunder Kirk and his team for the excellent work in broadcasting this study through Ignite Radio. Ignite வானொலி மூலமாக இந்த படிப்பை ஒலிபரப்பும் பணியை சிறப்பாக செய்து வரும் அன்புக்குரிய சகோதரர் தண்டர் கிர்க் மற்றும் அவரது குழுவினருக்கு என் மனமார்ந்த நன்றி. My sincere thanks to dear brother David, brother Jack Williams and sister Deepthi Williams for the excellent work in broadcasting this program in India. இந்த வானொலி ஒலிபரப்பை இந்தியாவில் மிகச் சிறப்பாக செய்து வரும் அன்பான சகோதரர் டேவிட், சகோதரர் ஜாக் வில்லியம்ஸ் மற்றும் சகோதரி தீப்தி வில்லியம்ஸ் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றி. My heartfelt thanks to all the beloved brothers and sisters who listened to this broadcast from beginning to end. இந்த ஒலிபரப்பை தொடக்கம் முதல் நிறைவு வரை கவனித்து கேட்ட அன்புமிக்க சகோதர சகோதரிகள் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. Until we meet again, I am praying for you. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். குட் பை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். வணக்கம் சகோதரர்களே, சகோதரிகளே.